guys, welcome to Bangladesh. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓசன் நியூ பை அட்வென்ச்சரில் எபிசோட் 8. நம்ம தலைவருக்கு என்ன பண்ணுறான்னா, ஆஞ்சலிக்காவுக்கு வந்து ட்ரைனிங் தர போகிறான். அது 5 சங்கிலி மாட்டி கையில் காரணம் சொல்லி எல்லாத்தையும் மாட்டி விட்டு ஓட ஓடுறான். அவனும் கட்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஓடுறாங்க 30 கிலோமீட்ரு. நில்லுங்க, என்னால் முடியல, நில்லுங்கன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்கும் ஒரு வழி நின்றுடுறான். ஏன்னா எதுக்குன்னு பார்த்தா, இந்த ட்ரைனிங் வந்து அவரோட ஸ்டாமினா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, லிமிட்டை புஷ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நம்ம ஆஞ்சலிக்கா வந்து இன்றைக்கி ட்ரைனிங் அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து மதியம் வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டிட்டு 1 மணி நேரம் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். நம்ம ஆஞ்சலிக்கா வந்து ஒரு அதிர்ச்சி நிலைக்கு போயிடுவாள். நம்ம ஆஞ்சலிக்கா வந்து ஓடி வந்துட்டு ட்ரைனிங் கேம்ப் விட்டு இவனுக்கு தெரியாமல். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட்ருப்பா. அப்புறம் நம்ம ரிக்கோ கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் நீங்கள் என்ன திட்ட மாட்டிங்களா, நம்ம தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி நம்ம ரிக்கை பார்த்து கேட்க, நான் 2 வருஷம் ட்ரைனிங் எடுக்கும் போதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தடவை செத்துருக்கேன், எனக்கு அவங்களுக்கு தான் ஹீலும் பண்ணுவாங்க, அங்கே நிறையா பேசுவாங்க, நான் மெயின் கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆஞ்சலிக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் தான் உமன் நைட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், நான் இப்போ சஃபராக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் நல்லா வருவேன் அப்படி மாதிரி சொல்லிட்டுருப்பா. மறுபடியும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வராங்க. வந்துட்டோனையும் நம்ம ஆஞ்சலிக்கா கிட்டே வந்து இது மாதிரி ஒன்று ஸ்மார்ட் தானே ஒன்று இது அப்படின்னா அது மாதிரியே ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறான். ஹேண்ட்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ண முடியும் மாதிரி இவ கேட்க, அதுக்கு தான் ஸ்பெஷலான ஒருத்தரை கொண்டு வந்திருக்கேன், அவள் தான் நம்ம ரீகா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த டோர்னமெண்ட்டை வராங்க. நம்ம டோர்னமெண்ட் வந்து ஆஞ்சலிக்கா வந்து ஃபைட் பண்ணுறா. ஒரே அடியில் வந்து அந்த ஆப்போனண்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறா. மேட்சை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரீகா இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். என்னென்னா, நான் எப்படி ஜெயித்தேன் எனக்கே தெரியல, அது மாதிரி நம்ம ஆஞ்சலிக்கா சொல்ல, நீ ஜெயிச்சிட்ட அதை விட அதுதான் இம்பார்ட்டன்ட் மாதிரி நம்ம ரிக் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க டீம்மேட்ஸ்லாம் வருவாங்க. வந்து அது மாதிரியும் இது மாதிரி கிராண்ட் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சது அது மாதிரி நம்ம ரீகா கேட்க, அதெல்லாம் இப்போ இது மாதிரி நம்ம மெக்கானிக் சொல்லிடுவாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து வாங்க இந்த மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். நம்ம பாடி பில்டர் அப்படியே வந்துடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது, எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பேசுகிறாங்க. நம்ம பாடி பில்டரை வந்து ஆஞ்சலிக்கா பார்த்து கேட்குறான், என்னென்னா நீங்களும் டோர்னமெண்ட்டில் கலந்துருக்கீங்கள்ல, அதுக்காகலாம் ஆமாங்கிறான். எப்படி போய்ட்டுருக்கு, ஜெயிச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ரிக்கா வந்து நானும் ரிக்கா வந்து அது மாதிரி ட்ரெயின் பண்ணுறான் ஆஞ்சலிக்காவை அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் நான் இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஆஞ்சலிக்கா சொல்ல, ஆமாம் ஆனால் நீ சீக்கிரமாகவே தெரியுற அப்படின்னு சொல்லி நம்ம ரிக் சொல்கிறான். அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அப்புறம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டோர்னமெண்ட்டோட யாரெல்லாம் ஆப்போனன்ட்ஸு, இவங்களுக்கு யார் மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம ரிக்கும் பாடி பில்டரும் எங்கே போகிறாங்கன்னா, இங்கே ஒருத்தருக்கு போயிட்டுருக்கும்போது அந்த சாம்பியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்றாப்புல. நாங்கள் செமிஃபைனல்ஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி பில்டர் சொல்கிறாப்புல. சாம்பியன் பக்கத்தில் தாத்தா இருப்பாப்புல. அவர் வந்து உனக்கு ஏற்ற சேலஞ்சரை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்குது ஆமான்னு நம்ம சாம்பியன் சொல்ல, அதுக்கப்புறம் பழைய ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சொல்லி பழைய கதைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இதுதான் என்னோடய ஜிம், இது வந்து டாப் 4 கைஸ் வந்து நீ பீட் பண்ணால் நீ தான் பெரிய சாம்பியன் மாதிரி நம்ம இவனை உசுப்பேற்றி விட்றான் நம்ம தாத்தா. அவனும் போயிட்டு சண்டை போடலான்னு ஒருத்தர்கிட்ட சண்டை போட போகிறான், ஆனால் தோற்றுடுவான். ஆனால் இவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், இனிமேல் ஸ்ட்ராங்காக மாறுவான்னு சொல்லி நம்ம தாத்தாவும் கொஞ்சம் தைரியமாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி ட்ராகனுக்கும் இன்னத்துக்கும் ஃபைட்டு வருது. என்ன பண்ணுறான்னா, அசால்ட்டாக நிற்கிறான் நம்ம ட்ராகனு. இவன் குத்திகிட்டே இருக்கிறான் சும்மானு. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரே அடியில் வந்து முடிச்சுட்டு போயிடுவான். ஒவ்வொருத்தரும் ஃபைட்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஆஞ்சலிக்கா, ரிக்கு, பாடி பில்டர் ஒவ்வொருத்தரும் அவங்க பவர்லாம் யூஸ் பண்ணி மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டே போகிறாங்க. அப்புறம் சாம்பியன் ஃபைட் வருது. சாம்பியன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனும் அசால்ட்டாக ஜெயிச்சிட்றான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டுவாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுற கேப்பில் வந்து நம்ம பாடி பில்டரும் ரிக்கும் வந்து அவங்களோட நல்ல ஃபைட்டர் தான், நல்லா ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது, இப்போ எப்படி வரலாம் தெரியுதுன்னு மாதிரி சொல்லி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே கவனிக்கிறாங்க, சாம்பியன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஆஞ்சலிக்காவுக்கும் ட்ராகனுக்கும் ஃபைட் வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஞ்சலிக்கா வந்து பிளைண்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் வந்து அவன் மேலே ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் வந்து ரிமூவ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அவனை சம் கைண்ட் ஆஃப் பவர் யூஸ் பண்ணி த்ரெட் மேஜிக் யூஸ் பண்ணுவாள். அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அவனோட இதில் வந்து 6 பேக்ஸில் வந்து ஒரு கேரல் மாதிரி போட்டுரும்.
யாரை பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொன்னேன், இதுதான் என்னோடய திறமை அப்படின்னு சொல்லி நம்ம ஆஞ்சலிக்கா கெத்தாக சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த எபிசோட் அதை அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ கைஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ அனிமேஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.